ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இந்த லெக்சர் சீரிஸ்ல எந்த சாப்டர் பத்தி பார்க்க போறோம்னா வேவ்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஸோ 11th ஆசிலேஷன் சாப்டருக்கு அடுத்த சாப்டர் வேவ்ஸ். ஸோ ஆசிலேஷன் சாப்டருடைய எக்ஸ்டென்ஷனா இந்த வேவ்ஸ் வருது. ஓகே. இந்த லெக்சர்ல நம்ம என்னென்ன பார்ப்போம்னா வேவ்ஸ்னா என்ன, அதுல என்னென்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வேவ்ஸ் இருக்கு, அண்ட் இந்த வேவ்ஸ் உடைய கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றத இந்த லெக்சர்ல பார்ப்போம். ஓகே. வேவ்ஸ் அப்படின்றது என்னன்னா நம்ம வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸ்ன்னு சொல்லலாம். ஓகேவா? ஒரு மீடியம் இருக்கு. இப்போ ஒரு வாட்டர் மீடியம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து ஒரு குளம் மாதிரி நினைச்சுக்கோங்களேன். இந்த குளத்துல வந்து ஒரு கல்லை தூக்கி போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ வந்து ஸ்டோன். ஒரு கல்லை தூக்கி நீங்க போட்டீங்க அப்படின்னா ரிப்பிள்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும் இல்லையா? இந்த ரிப்பிள்ஸ் தான் வந்து என்னதுன்னா வேவ்ஸ். பேசிக்கலி டிஸ்டர்பன்ஸ் தான் வந்து என்ன சொல்றோம்னா நம்ம வந்து வேவ்ஸ்ன்னு சொல்லுவோம். பாருங்க, இட் இஸ் a கைண்ட் ஆஃப் டிஸ்டர்பன்ஸ் விச் டிராவல்ஸ் த்ரூ a மீடியம். ஒரு மீடியம்ல டிராவல் ஆகக்கூடிய டிஸ்டர்பன்ஸ். ஓகேவா? டியூ டு ரிப்பீட்டட் வைப்ரேஷன்ஸ் ஆஃப் த பார்ட்டிகல்ஸ் ஆஃப் த மீடியம். அதாவது இந்த இந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்கு இல்லையா? இந்த டிஸ்டர்பன்ஸ் எப்படி டிராவல் ஆகுது? ஓகே. சோ நான் வந்து கல்ல இந்த இடத்துல போட்டேன். ஆனா இந்த ரிப்பிள்ஸ் இருக்குல்ல, இந்த ரிப்பிள்ஸ் வந்து இப்படி அவுட்வர்டா போகுது. ஓகேவா? இந்த ரிப்பிள்ஸ் வந்து அவுட்வர்டா போகுது இல்லையா? சோ இங்க சென்டர்ல நான் போட்ட கல்லு, அந்த கல்லோட டிஸ்டர்பன்ஸ் எப்படி வந்து அவுட் சைடு அவுட்வர்டா அப்படி மூவ் ஆகுது? எப்படி இது வந்து மூவ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வாட்டர் மாலிகுல்ஸ் இருக்கு இல்லையா? சோ நம்ம இத கொஞ்சம் ஜூம் இன் பண்ணி பார்ப்போம். இந்த இடத்துல ஜூம் இன் பண்ணி பார்த்தோம்னா, இந்த மாரி வாட்டர் மாலிகுல்ஸ் இருக்கும். ஓகேவா? சப்போஸ் நான் வந்து கல்ல தூக்கி போடுறேன். ஓகேவா? இதுதான் ஸ்டோன். இந்த கல்ல வந்து நான் இப்படி போட்ட உடனே, இந்த வாட்டர் மாலிக்யூல் உங்களுக்கு ஹீட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ, இந்த மாலிக்யூல் என்ன ஆகும்னா, வைப்ரேட் ஆக ஆரம்பிக்கும். ஓகேவா? இப்படி லெஃப்ட், ரைட், லெஃப்ட், ரைட், லெஃப்ட், ரைட் இந்த மாரி வந்து வைப்ரேட் ஆகும். ஓகேவா? இது வைப்ரேட் ஆகுறதுனால, இதுக்கு நெக்ஸ்ட்டா உள்ள இதுவும் என்னதுன்னா வைப்ரேட் ஆகும். ஓகேவா? அடுத்து இதனால இது வைப்ரேட் ஆகும். இந்த மாரி இந்த வைப்ரேஷன் இருக்கு இல்லையா? இது வந்து டிராவல் ஆகும். பேசிக்கா நான் ஸ்டோன வந்து இதுல தூக்கி போட்டு, அதனால வந்த டிஸ்டர்பன்ஸ் எப்படி ஆகுதுன்னா, இந்த மாலிக்யூல்ஸ் வந்து வைப்ரேட் பண்ண வைக்குது. ஸோ, இது அப்படியே ஒன் பை ஒன், ஒன் பை ஒன்னா அப்படியே என்ன ஆகுதுன்னா, டிராவல் ஆகிட்டே இருக்கு. ஓகேவா? இதுதான் வந்து இன்டர்னலா உள்ள நடக்குது. ஸோ, இந்த டைரக்ஷன் நான் ஒரு ஆரோ மார்க் போட்டிருக்கேன் இல்லையா? இது வந்து என்னன்னா, டிஸ்டர்பன்ஸ் வந்து எப்படி டிராவல் ஆகுது அப்படின்ற டைரக்ஷன். இந்த டைரக்ஷன் வந்து டிஸ்டர்பன்ஸ் டிராவல் ஆகக்கூடிய டைரக்ஷன். அண்ட் இந்த ஒவ்வொரு பார்ட்டிகிள்ஸ் இருக்கு இல்லையா? இந்த ஒவ்வொரு பார்ட்டிகிள்ஸும் ஆசிலேஷனுக்கு உள்ளாகும். ஓகே. அப்போ இட் இஸ் a கைண்ட் ஆஃப் டிஸ்டர்பன்ஸ். இது என்னன்னா ஒரு டிஸ்டர்பன்ஸ் விச் டிராவல்ஸ் த்ரூ a மீடியம். ஒரு மீடியம்ல போகுது. இங்க வந்து மீடியம் என்னன்னா வாட்டர். டியூ டு ரிப்பீட்டட் வைப்ரேஷன்ஸ் ஆஃப் த பார்ட்டிகிள்ஸ் ஆஃப் த மீடியம். ஓகேவா? இந்த ஒவ்வொரு பார்ட்டிகிளும் திரும்பி 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 என்னன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து வைப்ரேட் ஆகிட்டே இருக்கு. ஸோ இந்த வைப்ரேஷன்னால டிஸ்டர்பன்ஸ் வந்து இந்த மாதிரி டிராவல் ஆகுது. ஓகேவா? அபவுட் their mean position, the disturbance being handled over from one particle to the next particle. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இதுல வந்து இருக்கும். இதுல இருந்து இதுக்கு ஜம்ப் ஆகும். அடுத்து இங்க, இங்க, இங்க இந்த மாதிரி வைப்ரேஷன்ஸ் வந்து என்ன ஆகுதுன்னா, இந்த டிஸ்டர்பன்ஸ் என்னன்னா ப்ராபகேட் ஆயிட்டே இருக்கு. ஓகேவா? ஓகே. இப்ப இது வந்து நான் இந்த ஒரு டைரக்ஷன் மட்டும் சொல்றேன் இல்லையா? ஸோ இதே மாதிரி எல்லா டைரக்ஷன்ஸ்லயுமே பார்ட்டிகிள் இருக்கு இல்லையா? ஸோ இது வந்து சர்க்குலரா சர்க்குலரா அவுட்வர்டாவும் என்னன்னா இந்த டிஸ்டர்பன்ஸ் வந்து டிராவல் ஆகுது. அதனால தான் உங்களுக்கு அந்த ரிப்பிள்ஸ் மாதிரி தெரியுது. ஓகே. During wave propagation, molecules of the medium vibrates about their mean position and they transfer energy from one to another. Okay. இப்ப நம்ம இதுவரை படிச்சதுபடி எப்படி பார்த்திருப்போம்னா, நம்ம நியூட்டன்ஸ் லாஸ் ஆஃப் மோஷன் எல்லாமே பார்த்திருப்போம். கொலிஷன்ஸ் இதெல்லாமே பார்த்திருப்போம். அதுல ஒரு 2 மாஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது வந்து M1, M2 மாஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. சோ இது ஒரு V1 ஸ்பீட்ல போகுது அப்படின்னா, இது சப்போஸ் ரெஸ்ட்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப இல்ல ஒரு 3, 4 பார்ட்டிகிள்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி வரிசையா இருக்குன்னு வச்சுக்கோங்க. சோ இது வந்து V1 ஸ்பீட்ல போகுதுன்றப்ப, இதோடைய கைனடிக் எனர்ஜி என்னவா இருக்கும்னா, 1/2 M M1 V1 ஸ்கொயர் கரெக்ட்டா? சோ, இந்த கைனடிக் எனர்ஜிய நீங்க வந்து அடுத்த பார்ட்டிகிள்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணா என்ன பண்ணுவீங்க? அப்டின்னா இது வந்து கொலாய்ட் பண்ணும். ஓகேவா? இது இதுல மோதுன உடனே இதுல வந்து இதோடைய கைனடிக் எனர்ஜி கிடைச்சிரும். இது சம் எனர்ஜிய எடுத்துக்கும். நெக்ஸ்ட் இதுல மோதுன உடனே அடுத்த எனர்ஜி, நெக்ஸ்ட் இதுல மோதுன உடனே இது வந்து அடுத்த எனர்ஜி. ஓகேவா? சோ, இதுல வந்து பாத்தீங்கன்னா
பார்ட்டிகிள்ஸ் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் போகுது இல்லையா? பார்ட்டிகிள் டிரான்ஸ்ஃபர் ஆகுறதால எனர்ஜி வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுது. கரெக்ட்டா? இது வந்து இந்த இடத்துல. ஆனா, வேவ் ப்ராபகேஷன்ல பார்த்தீங்க அப்டின்னா, பார்ட்டிகிள் டிரான்ஸ்ஃபர் ஆகாம எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஓகேவா? இப்ப ஜஸ்ட் ஒரு 4 பார்ட்டிகிள் மட்டும் எடுத்துக்குவோம். ஓகேவா? 4 மாலிக்யூல் மட்டும் தான் இருக்கு. ஓகே. சோ, இப்ப இந்த மாலிக்யூல் இருக்கு இல்லையா? இந்த மாலிக்யூல்ல புரோட்டான், எலக்ட்ரான், கிளவுட் எல்லாம் இதெல்லாம் இருக்கு இல்லையா? சோ, இது இது வந்து மூவ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கும் இடையில சம் அட்ராக்டிவ் அண்ட் ரிபல்சிவ் ஃபோர்ஸஸ் இருக்கு. ஓகே. சோ, இது மூவ் ஆகுறதால, இதோடைய எலக்ட்ரிக் ஃபோர்ஸஸ்னால இது மூவ் ஆக ஆரம்பிக்கும். ஓகேவா? இது மூவ் ஆகுறதால, இதனுடைய எலக்ட்ரிக் ஃபோர்ஸ்னால இது மூவ் ஆகுது. அதே மாரி தான் சேம் இது மூவ் ஆகுது. இத நல்லா கவனிச்சீங்க அப்டின்னா, ஒவ்வொரு பார்ட்டிகிளும் அதுக்குன்னு ஒரு மீன் பொசிஷன் இருக்கு. ஓகேவா? இதோடைய மீன் பொசிஷன் இது. இதோடைய மீன் பொசிஷன் இது. இதோடைய மீன் பொசிஷன் இது. இதோடைய மீன் பொசிஷன் இது. ஓகே. சோ, இந்த மீன் பொசிஷன பொறுத்து இது என்னன்னா இப்டி ஃப்ரண்ட், பேக்ன்னு இப்டி மூவ் ஆகிட்டே இருக்குமே தவிர, இந்த பார்ட்டிகிள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகவே இல்ல. ஓகே. அப்ப பார்த்தீங்கன்னா, தி டிரான்ஸ்பர் ஆஃப் எனர்ஜி வித்தவுட் தி டிரான்ஸ்பர் ஆஃப் பார்ட்டிகிள் அதான் என்னன்னா வேவ்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? இல்ல தி டிரான்ஸ்பர் ஆஃப் டிஸ்டர்பன்ஸ் இன் எ மீடியம் வித்தவுட் டிரான்ஸ்பர் ஆஃப் பார்ட்டிகிள். இங்க பார்த்தீங்கன்னா, இந்த M1ன்ற மாஸ் வந்து இங்க இருந்து இங்க ஜம்ப் ஆயிருச்சு போயிருச்சு இல்லையா? M2ன்ற மாஸ் வேற இடத்துக்கு போயிருச்சு. இது வேற இடத்துக்கு போயிருச்சு. இது வந்து வேவ் மோஷன் கிடையாது. வேவ் மோஷன்ல பார்த்தீங்கன்னா, அந்த மீடியம்ல உள்ள ஒவ்வொரு பார்ட்டிகிளும் அதே இடத்துல தான் இருக்கும். அந்த மீன் பொசிஷன வச்சுட்டு அது வந்து சம் ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல மூவ் ஆகும். சம் எக்ஸ்ட்ரீம் பொசிஷன்ஸ்க்கு மூவ் ஆகுமே தவிர, அது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஜம்ப் ஆகாது. ஓகேவா? இந்த பாயிண்ட்ட நல்லா கிளியரா வச்சுக்கங்க. திரும்பி நான் சொல்றேன். வேவ் மோஷன் பொறுத்தவர எனர்ஜி மட்டும் தான் டிரான்ஸ்ஃபர் ஆகும். பார்ட்டிகிள் டிரான்ஸ்ஃபர் ஆகாது. பார்ட்டிகிள் அதே இடத்துல தான் இருக்கும். கிளியரா? ஓகே. இப்ப வேவ்ஸ்னா என்னன்னு கிளியரா பார்த்துட்டோம் இல்லையா? இப்ப வேவ்ஸ் உடைய டைப்ஸ் வந்து பார்த்துருவோம். இதுல வந்து 2 டைப்பா பிரிக்கலாம். எப்புட்ன்னா, மீடியம் இருக்கா? இல்லையா? அப்டின்றத பொறுத்து. மீடியம் இருக்கு அப்டின்னா, அது வந்து மெக்கானிக்கல் வேவ்ஸ் அப்டின்னு சொல்லுவோம். இது என்னன்னா, டிராவல்ஸ் இன் அ மீடியம். ஓகேவா? ஒரு மீடியம் வழியா டிராவல் ஆகக்கூடிய வேவ்ஸ் எல்லாம் மெக்கானிக்கல் வேவ்ஸ்ன்னு சொல்லுவோம். நான் மெக்கானிக்கல் வேவ்னா, அதுக்கு மீடியம் தேவையில்ல. ஓகே. சோ, மெக்கானிக்கல் வேவ்ஸ்க்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்டின்னா, நான் முதல்ல சொன்ன எக்ஸாம்பிளே சொல்லலாம். அதாவது டிஸ்டர்பன்ஸ் டிராவலிங் இன் எ பாண்ட். ஓகே. ஒரு குளத்துல நீங்க வந்து கல்ல தூக்கி போடுறீங்க அப்டின்னா, இங்க இருந்து என்னன்னா, இப்ப டிஸ்டர்பன்ஸ் வந்து சர்க்குலரா அதாவது ரிப்பிள்ஸ் ஃபார்ம்ல வந்து வெளில வரும். ஓகேவா? இது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். இன்னொரு எக்ஸாம்பிள் என்னன்னா, சவுண்ட் வேவ்ஸ். நம்ம பேசுறோம் இல்லையா? நம்ம பேசுறப்ப ஏர்ல வந்து என்ன பண்ணுவோம்? அ எ ஏர்ல பார்ட்டிகிள்ஸ் இருக்கு இல்லையா? கேஸ் மாலிக்யூல்ஸ். இந்த கேஸ் மாலிக்யூல்ஸ நம்ம வைப்ரேட் பண்றோம். அந்த வைப்ரேஷன்னால உங்களுடைய வாய்ஸ் அந்த டிஸ்டர்பன்ஸ் என்ன ஆகுதுன்னா, மூவ் ஆகுது. ஏர்ல வந்து ஃப்ளோ ஆகுது. ஓகே. ஸோ சவுண்டும் என்னதுன்னா ஒரு மெக்கானிக்கல் வேவ் தான். இதே இது நான் மெக்கானிக்கல் வேவ்ஸ்க்கு இதுல இதுல எல்லாத்துலயும் பார்த்தீங்கன்னா மீடியம் இருக்கு. இதுல என்னன்னா வாட்டர் தான் மீடியம். இதுல வந்து ஏர் தான் மீடியம். நீங்க ஸ்பேஸ்ல போய் பேசுனீங்கன்னா, உங்களுடைய சவுண்ட் வந்து ஃப்ளோ ஆகாது. ஏன்னா ஸ்பேஸ்ல ஏர் கிடையாது. ஓகேவா? இதுக்கெல்லாம் மீடியம் இருந்தா மட்டும் தான் போகும். ஸோ இது எல்லாமே மெக்கானிக்கல் வேவ்ஸ். நான் மெக்கானிக்கல் வேவ்ஸ்ன்றது என்னன்னா, மீடியம் இல்லாதது. ஃபார் எக்ஸாம்பிள் லைட். லைட்ன்றது என்னன்னா ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ். ஓகேவா? அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்டும், மேக்னெட்டிக் ஃபீல்டும் பெர்பெண்டிகுலரா ஆசிலேட் ஆகிட்டே இருக்கும். ஓ எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து இப்படி போகுதுன்னு வச்சுக்கோங்க. இந்த இந்த நான் வரைஞ்சிருக்க எப்படி பார்த்தீங்கன்னா, இது எப்படி இருக்குன்னா, அப் அண்ட் டவுனா இருக்கு. கரெக்ட்டா? மேல கீழ இந்த மாரி இருக்கு இல்லையா? இதே இது இது வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் வச்சுக்குவோம். ஓகேவா? மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து எப்படி ஆசிலேட் ஆகும்னா, இப்படி ஆசிலேட் ஆகும். உங்க டயகிராம் நான் வரைஞ்சத பார்த்து குழப்பும். ஆனா நீங்க வந்து எப்படி கன்சிடர் பண்ணிக்கலாம்னா, இந்த ஸ்க்ரீன் இருக்கு இல்லையா? இந்த ஸ்க்ரீன்ல இருந்து வெளியில, உள்ள. இந்த ஸ்க்ரீன்ல இருந்து உங்கள பார்த்து வெளியில, இந்த ஸ்க்ரீனுக்கு உள்ள. வெளியில, உள்ள, வெளியில, உள்ள. அந்த மாரி வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் இருக்கும். பேசிக்கா எலக்ட்ரிக் ஃபீல்டு, மேக்னெட்டிக் ஃபீல்டு 2மே பெர்பெண்டிகுலரா இருக்கும். அண்ட் அது 2 பெர்பெண்டிகுலரா அப்படியே ஆசிலேட் ஆயிட்டே இருக்கும். அது 2 போகும். ஓகே. சோ இதுதான் வந்து என்னன்னா, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ்ன்னு சொல்லுவோம். லைட்டும் என்னதுன்னா ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் தான். EM வேவ்ஸ். ஓகேவா? இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் வந்து போறதுக்கு, அதாவது ப்ராபகேட் ஆகுறதுக்கு, உங்களுக்கு எந்த விதமான மீடியமே தேவையில்ல.
ஓகேவா? இது வந்து வாட்டர்லயும் டிராவல் ஆகும், ஏர்லயும் டிராவல் ஆகும். வேக்யூம் ஸ்பேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, எதுவுமே இல்ல இல்லையா? இதுக்கு வந்து எந்த ஒரு மீடியமுமே தேவையில்ல. ஜஸ்ட் இது வந்து அது டிராவல் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? இந்த மாரி எந்த மீடியம் தேவையில்லாம இருக்கிறது தான் என்னதுன்னா, நான் மெக்கானிக்கல் வேவ்ஸ். மீடியம் தேவைப்பட்டுச்சுன்னா மெக்கானிக்கல் வேவ்ஸ். ஓகே. இப்ப வேவ்ஸ வந்து நம்ம மீடியம பொறுத்து 2 டைப்பா பிரிச்சோம். அதாவது மெக்கானிக்கல் வேவ்ஸ், நான் மெக்கானிக்கல் வேவ்ஸ் அப்படின்னு. அதுல மெக்கானிக்கல் வேவ்ஸ எடுத்துக்கிறோம். அதாவது மீடியம் தேவைப்படுற வேவ் வந்து எடுத்துக்குவோம். அந்த வேவ்ஸே திரும்பி நான் 2 விதமா பிரிக்கலாம். எப்படின்னா, லாங்கிட்யூடினல் வேவ்ஸ் அண்ட் டிரான்ஸ்வர்ஸ் வேவ்ஸ் அப்படின்னு. இப்ப நீங்க இந்த ஃபோட்டோவ பாருங்க. இந்த ஃபோட்டோல உங்களுக்கு ஓரளவு கிளியரா தெரியும். லாங்கிட்யூடினல் வேவ்ஸ் இருக்கு இல்லையா? இதுல வந்து பாருங்க, இது எல்லாமே பார்ட்டிகிள்ஸ். ஸோ, இந்த மாரி வந்து ஏர் மாலிக்யூல்ஸ் வந்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ரேண்டமா. ஏர் மாலிக்யூல்ஸ் இந்த மாரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ, இங்க இங்க பாருங்க. இப்ப அது வந்து சப்போஸ் ஒரு வாய்ஸ் சிக்னல் வந்து வருது. ஒரு சவுண்ட் வந்து வருதுன்னு வச்சுக்கோங்க. சவுண்ட் டிஸ்டர்பன்ஸ் வந்து வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சவுண்ட் டிஸ்டர்பன்ஸ் வந்து இது வழியா டிராவல் ஆகுறப்ப, இந்த ஃபோட்டோல உள்ள மாரி தான் டிராவல் ஆகும். அதாவது கம்ப்ரஷன்ஸ் அண்ட் ரேர்ஃபாக்ஷன்ஸ் தான் டிராவல் ஆகும். இந்த ரீஜியன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, நெறைய மாலிக்யூல்ஸ் இருக்கு இல்லையா? இந்த ரீஜியன்ஸ்ல. இந்த ரீஜியன்ஸ்ல நெறைய மாலிக்யூல்ஸ் இருக்கு இல்லையா? இது வந்து என்ன ஹை பிரஷர் ரீஜியன்னு சொல்லுவோம். அதாவது கம்ப்ரஷன் ரீஜியன். இது வந்து கம்ப்ரஷன்ஸ். இங்க பாருங்க மாலிக்யூல்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கா? சோ, இந்த ரீஜியன்ஸ்லாம் என்னன்னா லோ பிரஷர் ரீஜியன். அல்லது இத வந்து ரேர்ஃபாக்ஷன்னு சொல்லுவோம். இப்ப கம்ப்ரஷன் அண்ட் ரேர்ஃபாக்ஷன். இந்த மாரி ஆ இந்த மாரியான இதுல வந்து மாலிக்யூல் ஃப்ளோ ஆச்சு அப்டின்னா, இத வந்து என்ன சொல்றோம்? லாங்கிட்யூடினல் வேவ்ன்னு சொல்லுவோம். ஓகே. இதே இது இங்க பாருங்க. இது வந்து டிரான்ஸ்வர்ஸ் வேவ்க்குள்ள எக்ஸாம்பிள். அதாவது பார்ட்டிகிள் இருக்கு இல்லையா? பார்ட்டிகிள் மேலயும் கீழயும் ஆசிலேட் ஆகுது. ஆனா வேவ் வந்து எப்படி போகுதுன்னு பாருங்க. ரைட் சைடு நோக்கி போகுது. ஓகேவா? இன்னும் கிளியரா சொல்லணும் அப்டின்னா, பார்ட்டிகிள்ஸ் இருக்கு இல்லையா? அந்த மீடியம்ல உள்ள பார்ட்டிகிள்ஸ். சோ, இந்த மீடியம்ல உள்ள பார்ட்டிகிள்ஸ் எக்ஸ் ஆக்சிஸ்ல இப்படி வைப்ரேட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. சோ, ஒரு டிஸ்டர்பன்ஸ் வருது. அதனால இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல அதோடைய மீன் பொசிஷன்ல வைப்ரேட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி வைப்ரேட் ஆகுறதன் மூலமா, இந்த டிஸ்டர்பன்ஸ் வந்து அதே டைரக்ஷன்ல போணுச்சுன்னு வச்சுக்கோங்க. இது வந்து லாங்கிட்யூடினல் வேவ். இதே இது பார்ட்டிகிள்ஸ் இருக்கு. பார்ட்டிகிள்ஸ்னா பெர்பெண்டிகுலரா வைப்ரேட் ஆகுது. ஓகேவா? வேவ் உடைய வேவ் போற டைரக்ஷனுக்கு பெர்பெண்டிகுலரா வைப்ரேட் ஆச்சு அப்படின்னா, இது வந்து வேவோட டைரக்ஷன். ஓகேவா? இது வந்து வேவோட டைரக்ஷன். இது வந்து பார்ட்டிகிளோட வைப்ரேஷன். ஓகே. அப்படி இருந்துச்சுன்னா, இது வந்து என்னன்னா டிரான்ஸ்வர்ஸ் வேவ்ன்னு சொல்லுவோம். ஓகே. இப்ப ஏர்ல வந்து சவுண்ட் இருக்கு இல்லையா? ஏர்ல வந்து சவுண்ட் இந்த மாரி தான் டிராவல் ஆகுது. லாங்கிட்யூடினல் ஆர் கம்ப்ரஷன் வேவ்ஸ் அப்படின்னு. இதே இது எ அ குளத்துல வந்து தள்ள போடுறப்ப ரிப்பிள்ஸ் ஃபார்ம் ஆகுதுல்ல. சோ, இங்க நல்லா பார்த்தீங்கன்னாலே தெரியும். அந்த தண்ணி வந்து கொஞ்சம் மேல எழும்பும், ஒரு இடத்துல கீழ இறங்கும். மேல எழும்பும், கீழ இறங்கும். அதான். பேசிக்கலா பார்ட்டிகிள்ஸ் வந்து அப் அண்ட் டவுன்ல வைப்ரேட் ஆகுது. ஓகேவா? பார்ட்டிகிள்ஸ் வந்து மேலே கீழே வைப்ரேட் ஆனாலும், இந்த ஓவரால் டிஸ்டர்பன்ஸ் வந்து எப்படி டிராவல் ஆகுதுன்னா, இந்த வைப்ரேஷன்க்கு பெர்பெண்டிகுலரா டிராவல் ஆகுது. கரெக்ட்டா? இந்த வைப்ரேஷன்ஸ்க்கு 90 டிகிரி பெர்பெண்டிகுலரா டிராவல் ஆகுது. இதே இது இங்க பாருங்களேன். இந்த கம்ப்ரஷன்ஸ் அண்ட் ரேர்ஃபாக்ஷன்ல ஒவ்வொரு மாலிக்யூலும் எக்ஸ் ஆக்சிஸ்ல வைப்ரேட் ஆகுது. அதுக்கு பேரலலாவே இங்க வந்து என்னது? வேவ் வந்து ப்ராபகேட் ஆகுது. சோ, ஆ பார்ட்டிகிளுடைய வைப்ரேஷன்க்கு பேரலலா வேவ் ப்ராபகேட் ஆச்சுன்னா, அது லாங்கிட்யூடல் வேவ். பார்ட்டிகிளுடைய வைப்ரேஷன்க்கு பெர்பெண்டிகுலரா டிராவல் ஆச்சுன்னா, அது வந்து டிரான்ஸ்வர்ஸ் வேவ். ஓகேவா? சோ, ஃபர்ஸ்ட் வந்து வேவ்ஸே 2 டைப்பா பிரிக்கிறோம். மெக்கானிக்கல் வேவ், நான் மெக்கானிக்கல் வேவ்ன்னு. மீடியம் பொறுத்து பிரிக்கிறோம். அப்புறம் அந்த மெக்கானிக்கல் வேவே திரும்பி 2ஆ பிரிக்கிறோம். லாங்கிட்யூடல் வேவ், டிரான்ஸ்வர்ஸ் வேவ்ன்னு. லாங்கிட்யூடல் வேவ்னா வைப்ரேஷன்க்கு பேரலலா போகும். வேவ் வந்து பேரலலா போகும். டிரான்ஸ்வர்ஸ்னா பெர்பெண்டிகுலரா போகும். ஓகே. நெக்ஸ்ட்டு திரும்பி நம்ம வந்து இன்னொரு கேட்டகரி ஆஃப் டைப் வந்து பார்க்க போறோம். இதுல வந்து என்னன்னா, வேவ்ஸோட எனர்ஜி எப்படி ஃப்ளோ ஆகுது அப்படின்றத பொறுத்து திரும்பி 2 டைப்பா பிரிக்கும். அதாவது ப்ராக்ரசிவ் வேவ் அண்ட் ஸ்டேஷனரி வேவ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. ப்ராக்ரசிவ் வேவ்ன்றதுனா, இதுவரை நம்ம பார்த்த வேவ்ஸ் எல்லாமே ப்ராக்ரசிவ் வேவ்ஸ் தான். அதாவது மீடியம் இருக்கு. மீடியம்ல பார்ட்டிகிள்ஸ் வைப்ரேட் ஆகுது. அது எப்படியோ.
லாங்கிடியூடலாவோ, டிரான்சிஸ்ஸாவோ பார்ட்டிகிள் வந்து வைப்ரேட் ஆகுது. ஓகே. இப்படி வந்து எடுத்துக்குவோமே. இப்படி வந்து வைப்ரேட் ஆகுதுன்னு வச்சுக்குவோம். இந்த ஒவ்வொரு பார்ட்டிகிளும் மீன் பொசிஷன பொறுத்து வைப்ரேட் ஆகுது. ஸோ இப்படி வைப்ரேட் ஆகுறதுனால, டிஸ்டர்பன்ஸ் வந்து எப்படின்னா, உங்களுக்கு வந்து டிராவல் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ டிஸ்டர்பன்ஸ் டிராவல் ஆகுதுன்னா, அதுக்கு என்ன மீனிங் தெரியுமா? எனர்ஜி வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுது. நான் வந்து ஸ்டார்ட்டிங்ல சொன்னேன் வேவோட டெஃபினிஷன் படி, டிரான்ஸ்ஃபர் ஆஃப் எனர்ஜி வித்தவுட் த டிரான்ஸ்ஃபர் ஆஃப் பார்ட்டிகிள் அப்படின்றத நம்ம வேவ்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல எனர்ஜி வந்து அ இங்க இங்க வந்து டிஸ்டர்பன்ஸ் ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இங்க வந்து நான் கல்ல தூக்கி போடுறேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த குளத்துல. ஸோ இந்த இங்க நான் போட்ட எனர்ஜி இங்க டிராவல் ஆகுது. ஸோ ஆஃப்டர் சம் டைம் டி கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த அந்த எனர்ஜி வந்து இங்க வந்து ரீச் ஆயிரும். ஓகேவா? இதெல்லாம் வந்து ப்ராக்ரசிவ் வேவ் அப்படின்னு சொல்லுவோம். செகண்ட் ஒரு கேட்டகரி இருக்கு. அது என்னன்னா ஸ்டேஷனரி வேவ்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸ்டேஷனரி வேவ் பொறுத்தவர வேவ் அதாவது டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். ஆனா எனர்ஜி ஃப்ளோ ஆகாது. ஓகேவா? இப்போ ஒரு உதாரணத்துக்கு, இது 2 சைடும் என்னன்னா ஒரு ரிஜிட் வால். ஓகேவா? நீங்க வந்து ஒரு செவரு மாரி எடுத்துக்கங்க. இந்த செவர்ல நான் என்ன பண்றேன்னா, ஒரு ஸ்ட்ரிங்க வந்து கட்டிர்றேன். ஒரு ஸ்ட்ரிங்க லூஸா கட்டிர்றேன். ஓகேவா? இந்த மாரி டைட்டா இல்ல. கொஞ்சம் லூஸா கட்டிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. நான் இப்ப இந்த ஸ்ட்ரிங்க என்ன பண்ண போறேன்னா, மேலயும் கீழயும் மூவ் பண்ண போறேன். நான் வந்து என் கைய வச்சு சம் ஃபோர்ஸ் குடுத்து மேலயும் கீழயும் மூவ் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இந்த ஸ்ட்ரிங்கோட மோஷன் வந்து எப்படி இருக்கும்? இப்படி மேல இருக்கும், இல்ல கீழ இருக்கும், மேல இருக்கும், கீழ இருக்கும், மேல இருக்கும், கீழ இருக்கும் இல்லையா? இப்ப இந்த ஸ்ட்ரிங்ல உள்ள ஒவ்வொரு மாலிகுலையும் ஒவ்வொரு பார்ட்டிகிளையும் கன்சிடர் பண்ணுங்களேன். சோ இந்த பார்ட்டிகிள் வந்து என்ன பண்ணிருக்குன்னா, இப்படி இப்படி மூவ் ஆகும். இங்க உள்ள பார்ட்டிகிள் இப்படி மூவ் ஆகும். கரெக்ட். இங்க உள்ள பார்ட்டிகிள் இங்க போயிட்டு இங்க வரும், இங்க போயிட்டு இங்க வரும், இங்க போயிட்டு இங்க வரும். ஓகேவா? இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு பாருங்களேன். அதே மாரியே பார்ட்டிகிள்ஸ் வந்து அதனுடைய மீன் பொசிஷன்ல அப் அண்ட் டவுன் போகுது. சோ போறதால டிஸ்டர்பன்ஸ் வந்து கிரியேட் ஆகுது. கரெக்ட்டா? ஆனா, இந்த டிஸ்டர்பன்ஸ் வந்து எங்கேயுமே டிராவல் ஆகல. ஓகேவா? அந்த 2 செவருக்கு இடையில நான் அந்த ஸ்ட்ரிங் கட்டியிருக்கேன் இல்லையா? சோ அதுக்கு இடையில இது வந்து கன்ஃபைன்டா இருக்கு. ஓகேவா? சோ இங்க பார்த்தீங்கன்னா, இங்க நான் குடுத்த எனர்ஜி ஆஃப்டர் சம் டைம் டி அந்த எனர்ஜி இங்க வந்துரும். ஆனா, ஸ்டேஷனரி வேவ்ஸ பொறுத்தவர எனர்ஜி வந்து ஃப்ளோ ஆகாது. ஓகேவா? எனர்ஜி வந்து அந்த இடத்துல ஃபிக்ஸ்டா இருக்கும். ஓகே. சோ, வேவ் கிரியேட்டட் இன் அ ஸ்ட்ரிங். இத வந்து நீங்க ஸ்டேஷனரி வேவ்க்கு ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கணும். ஆ நம்ம வந்து டைப்ஸ் ஆஃப் வேவ்ஸ் எல்லாமே பார்த்தோம். நெக்ஸ்ட்டு கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அ வேவ் மோஷன். ஒரு வேவ் மூவ்மெண்ட் இருக்கு இல்லையா? அந்த வேவ் மூவ்மெண்ட்ட இப்ப அனலைஸ் பண்ணுவோம். ஓகே. ஸோ, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பாருங்க. இன் அ வேவ் மோஷன், த டிஸ்டர்பன்ஸ் டிராவல்ஸ் த்ரூ த மீடியம். வேவ் அப்டின்னாலே டிஸ்டர்பன்ஸ் தான். இதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு மீடியம் இருக்கு அப்டின்னா, அந்த மீடியம்ல சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகுறது தான் வந்து நம்ம வேவ்ன்னு சொல்லுவோம். இன் அ வேவ் மோஷன், த டிஸ்டர்பன்ஸ் டிராவல் த்ரூ த மீடியம். மீடியம்ல டிஸ்டர்பன்ஸ் டிராவல் ஆகும். டியூ டூ ரிப்பீட்டட் பீரியாடிக் ஆசிலேஷன்ஸ் ஆஃப் த பார்ட்டிகிள் ஆஃப் த மீடியம். ஓகேவா? ஓகே. அபௌட் தியர் மீன் பொசிஷன். ஓகே. சோ, அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, நான் சொன்ன ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல சொன்னது தான். திரும்பி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். பார்ட்டிகிள்ஸ் வந்து இருக்கு. நம்ம வந்து இதுவரை படிச்சது, கொலிஷன் அது எல்லாமே படிச்சிருப்போம். அதுல வந்து ஒரு பார்ட்டிகிள் இன்னொரு இடத்துல அது மூவ் ஆகி இன்னொரு இடத்துக்கே போயிரும். ஆனா வேவ் மோஷன் பொறுத்தவரை அந்த மாரி மூவ் ஆகாது. சோ, ஆசிலேஷன் படிச்சிருக்கோம் இல்லையா? ஒரு பெண்டுலம் எப்படி வந்து ஆ அதுக்கு ஒரு மீன் பொசிஷன் இதுதான் வந்து மீன் பொசிஷன் வச்சுக்கோங்க. இதான் வந்து மீன் பொசிஷன். இந்த பெண்டுலம் வந்து மூவ் ஆகுறப்ப இந்த 2 எக்ஸ்ட்ரீம் பொசிஷன்ஸ் இருக்கும். ஓகேவா? இது வந்து E1, E2ன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து பெண்டுலம். E1, E2 2 எக்ஸ்ட்ரீம் பொசிஷனுக்கு இடையில இந்த பெண்டுலம் வந்து மூவ் ஆகுது இல்லையா? அதே மாரி தான். இந்த பார்ட்டிகிள்ஸ் ஒண்ணும் அதோடைய மீன் பொசிஷன சென்டரா வச்சுக்கிட்டு, இதுக்கு ஒரு சர்டன் எக்ஸ்ட்ரீம் பொசிஷன்ஸ் இருக்கும். இவ்வளவுதான் இது இருக்கும். E1, E2 இது இவ்வளவுதான் மூவ் ஆகும். சோ, இது வந்து இப்படி முன்ன பின்ன, முன்ன பின்ன, முன்ன பின்ன இப்படி மூவ் ஆயிட்டே இருக்கும். ஓகேவா? ஓகே. இந்த இடத்துல வந்து பார்ட்டிகிள்ஸ் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் போகல. ஓகேவா? டியூ டூ ரிப்பீட்டட் பீரியாடிக் ஆசிலேஷன்ஸ் அபௌட் தேர் மீன் பொசிஷன். ஓகே. சோ, இதுக்கு ஒரு மீன் பொசிஷன எடுத்துக்கிட்டு, அதுல தான் வந்து வைப்ரேட் ஆகும். இது ஒரு பார்ட்டிகிள பொறுத்தவரை. வேவ் வந்து எப்படி ப்ராபகேட் ஆகும்? இது லாங்கிட்யூடினல் வேவா இருந்துச்சுன்னா, இந்த மாரி ப்ராபகேட் ஆகும். ஆக்சுவலி இது லாங்கிட்யூடினல் வேவ் தான்.
இதே இது டிரான்ஸ்ஃபர் வேவா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு பார்ட்டிகுலர் டைரக்ஷன், பார்ட்டிகுலர் வைப்ரேஷனோட டைரக்ஷன் வந்து பெர்பெண்டிகுலரா இருக்கும். ஓகேவா? மேல கீழ இந்த மாரி வந்து இருக்கும். வேவ் உடைய ப்ராபகேஷன் இந்த மாரி இருக்கும். ஓகே. இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட் நம்ம செகண்ட் பாயிண்ட் பார்ப்போம். ஓகே. இப்ப செகண்ட் பாயிண்ட் பார்ப்போம். The energy is transferred from one place to another without any actual transfer of the particles of the medium. அதான் நான் சொன்ன மாரி. ஸோ கொலிஷன் இதுலலாம் பார்த்தீங்கன்னா, பார்ட்டிகிள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் போய், இன்னொரு பார்ட்டிகிள ஹிட் பண்ணி, இது வந்து என்ன ஆகும்னா, உங்களுக்கு எனர்ஜி வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஓகேவா? ஆனா, வேவ் மோஷன் பொறுத்தவர இந்த மாரி கிடையாது. பார்ட்டிகிள்ஸ் வந்து எங்கேயும் மூவ் ஆகாது. அது அதோட இடத்துல அப்படி அப்படியே இருக்கும். ஸோ, அதோடைய மீன் பொசிஷன்ல வச்சுட்டு, அங்க சின்னதா அதோட இடத்துல இருந்து அப்படியே ஆசிலேட் ஆகிட்டே இருக்கும். ஆனா, உங்களுக்கு எனர்ஜி வந்து என்ன ஆகுது? ப்ராபகேட் ஆகும். ஸோ, ப்ராபகேஷன் ஆஃப் எனர்ஜி வித்தவுட் தி வித்தவுட் தி ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ். இத தான் வந்து என்னன்னா செகண்ட் பாயிண்ட். ஓகே. நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்ப்போம். நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வெலாசிட்டி ஆஃப் த வேவ், வெலாசிட்டி ஆஃப் த பார்ட்டிகிள் 2மே வேற வேற. ஓகேவா? அதே கேஸ் எடுப்போம். ஸோ, வேவ் வந்து இந்த மாரி டிராவல் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. பார்ட்டிகிள்ஸ் வந்து இது வந்து ஒரு லாங்கிட்யூடினல் வேவ் மோஷன் வச்சுக்கோமே. அப்ப பார்ட்டிகிள்ஸ் வந்து இந்த மாரி வைப்ரேட் ஆகும். இப்படி வைப்ரேட் ஆகுறப்ப, இந்த ஒவ்வொரு பார்ட்டிகளுடைய வெலாசிட்டி இருக்கு இல்லையா? சப்போஸ் இந்த பார்ட்டிகுலர் எக்ஸாம்பிள் எடுத்துட்டோம்னா, இத வந்து மீன் பொசிஷன். ஓகேவா? இது வந்து இதுல எக்ஸ்ட்ரீம் பொசிஷன். இது இன்னொரு ஒரு எக்ஸ்ட்ரீம் பொசிஷன். இது வந்து 2 எக்ஸ்ட்ரீம் பொசிஷன்ஸ்க்கு இடையில இது வந்து ஆசிலேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ, இதுடைய வெலாசிட்டி ஒவ்வொரு இடத்துலயும் டைம் பொறுத்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. ஓகேவா? ஆனா, இந்த ஓவரால் டிஸ்டர்பன்ஸ் ஃப்ளோ ஆகுது இல்லையா? இந்த வேவ் இருக்கு இல்லையா? இந்த வேவ் உடைய வெலாசிட்டி வந்து கான்ஸ்டன்ட்டா இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு நீங்க வந்து சவுண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. சவுண்ட் வேவ் உடைய வெலாசிட்டி என்ன அப்ராக்ஸிமேட் ஒரு 330 மீட்டர் பெர் செகண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ, இந்த வெலாசிட்டி வந்து என்னன்னா வேவ் வெலாசிட்டி. இதே இது இந்த ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பார்ட்டிகிள் இருக்கு இல்லையா? இந்த இண்டிவிஜுவல் பார்ட்டிகளுடைய மூவ்மெண்ட் என்னன்னா பார்ட்டிகிள் வெலாசிட்டி. ஓகே. ஸோ, பார்ட்டிகிள் வெலாசிட்டி வேற, வேவ் வெலாசிட்டி வேற. நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்ப்போம். இதுல என்ன சொல்றாங்கன்னா, வேவ் வெலாசிட்டி ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் இன் எ கிவன் மீடியம் while particle velocity changes continuously during its vibration about the mean position. ஓகே. ஸோ, அதே தான். போன பாயிண்ட்ல என்ன சொன்னோம்னா, பார்ட்டிகிள் வெலாசிட்டி வேற, வேவ் வெலாசிட்டி வேறன்னு சொன்னோம்ல. இந்த பாயிண்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, வேவ் வெலாசிட்டி இருக்கு இல்லையா? அது கான்ஸ்டன்ட்டா இருக்கும். ஓகே. இப்ப ஸ்பீட் ஆஃப் சவுண்ட்ன்னு எடுத்துக்கோங்க 340 மீட்டர் பெர் செகண்ட் அப்படின்னா, அது வந்து கான்ஸ்டன்ட்டா இருக்கு. ஓகேவா? அது வந்து சேஞ்சே ஆகாது. அந்த டிஸ்டர்பன்ஸ் ஃப்ளோ ஆகக்கூடிய ஸ்பீடு. அந்த மீடியம்ல அந்த டிஸ்டர்பன்ஸ் வந்து 340 மீட்டர் பெர் செகண்ட்ல ஃப்ளோ ஆகுது. ஓகேவா? இது கான்ஸ்டன்ட்டா இருக்கும். ஆனா, இந்த டிஸ்டர்பன்ஸ் ஃப்ளோ ஆகுறதுக்கு யூஸ் ஆகுது இல்லையா? இந்த ஒவ்வொரு பார்ட்டிகிளும் என்ன என்ன பண்ணுதுன்னா, இந்த டிஸ்டர்பன்ஸ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணுது. ஓகே. இந்த பார்ட்டிகளுடைய வெலாசிட்டி இத ஒண்ணு ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா, இப்படி ஒரு பார்ட்டிகிள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ, இதுதான் வந்து இதுல மீன் பொசிஷன் அப்படின்னா, இது இங்கிட்டு போகும். அப்புறம் திரும்பி பேக் வரும். திரும்பி சென்டர் ரீச் ஆகும். திரும்பி இந்த சைடு வரும். எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் போகும். திரும்பி பேக் ரீச் ஆகும். இந்த மாரி வந்து ஆசிலேட் ஆயிட்டே இருக்கும். கரெக்ட்டா? ஸோ, இது இந்த இந்த ப்ராசஸ்ல பார்த்தீங்கன்னா, நம்ம போன சாப்டர்ல ஆசிலேஷன் படிச்சோம் இல்லையா? ஒரு பெண்டுலம் வந்து இருக்குன்னு எடுத்துக்கோங்க. ஸோ, அதே அதே தான் இங்கேயும் நடக்குது. மீன் பொசிஷன் அண்ட் 2 எக்ஸ்ட்ரீம் பொசிஷனுக்கு இடையில ஆசிலேட் ஆகுது இல்லையா? இதுல பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு இடத்துலயுமே வந்து வேற வேற வெலாசிட்டிஸ் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ, பார்ட்டிகிள் வெலாசிட்டி சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். ஆனா வேவ் வெலாசிட்டி சேஞ்ச் ஆகாம கான்ஸ்டன்ட்டா இருக்கும். நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இப்ப அந்த பார்ட்டிகிள கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்ப்போம். ஜூம் பண்ணி பார்க்குறோமா? இது வந்து இதுலயே மீன் பொசிஷன். இது வந்து இதுலயே எக்ஸ்ட்ரீம் பொசிஷன்ஸ்னு வச்சுக்கோங்க. இப்ப இந்த மீன் பொசிஷன்ல வந்து நம்ம ஆசிலேஷன் சாப்டர்ல படிச்ச மாரியே மேக்ஸிமம் வெலாசிட்டி இருக்கும். இந்த எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோ ஆயி அப்படியே இங்க வந்து வெலாசிட்டி வந்து 0 ஆயிரும். அப்புறம் திரும்பி ரிட்டர்ன் போகும். மீன் பொசிஷன் நோக்கி போகும். இங்க வந்து திரும்பி மேக்ஸிமம் வெலாசிட்டி இருக்கும். அப்புறம் திரும்பி கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோ ஆயி இங்க வந்து திரும்பி வெலாசிட்டி 0 ஆயிரும். அதே மாரி இது வந்து என்னது பேக் அண்ட் ஃபோர்த் இப்படி வந்து மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகே. ஸோ, மீன் பொசிஷன்ல மேக்ஸிமம் வெலாசிட்டி இருக்கும். அண்ட் எக்ஸ்ட்ரீம் பொசிஷன்ல வெலாசிட்டி 0வா இருக்கும். இதுதான் வந்து 5வது. ஓகே. ஸோ, இந்த சாப்டர்ல நம்ம இதெல்லாமே பார்த்தோம். ஓகே. ஸோ, இந்த லெக்சர்ல நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா, வேவ்ஸ்னா என்னன்னு பார்த்தோம். அண்ட் டைப்ஸ் ஆஃப் வேவ்ஸ் பார்த்தோம். அண்ட் நம்ம வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் வேவ் மோஷன் பார்த்தோம். ஓகே. ஸோ, அடுத்தடுத்த லெக்சர்ல இந்த வேவ் மோஷன இன்னும் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டே போவோம். ஓகே. தேங்க் யூ ஸ்டூடண்ட்ஸ்.